சாய் வித் சித்ரா. நீங்கள் மேடையில் பல பேர் பாடுறதை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதில் யார் மேடையில் பாடினது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? பாலு மாதிரி எந்தெந்த பாடல்களோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? எல்லாரோடையுமே சார். மனோன்னா வந்து எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி. ஜேசுதாஸோட பழைய மேடையில் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி, ஏதோ ரொம்ப ஒரு இறுக்கமாக இருக்க மாதிரி, மொரோஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவரை பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியான ஒரு பர்சன், ரொம்ப ஜாலியாக இருக்க பர்சன். அப்படி தான் நாங்கள் மேடை பின்னாடி அவரை பார்த்தது. விடிய கதை எழுது பாடும்போது எனக்கு ஒரு இடம் சரியாக வரல சார். பொதுவாக ரசிகர்கள் எந்த மாதிரியான பாடலுக்கு மிகுந்த வரவேற்பு தராங்க? இல்லை, ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு மாதிரி ரசிகர்கள் தான் சார். இந்த தான் அப்படின்றது இல்லை சார். இப்போ நடுவில் ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று ஹிட் ஆச்சு சார். காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ரைட்டில், காற்று மேலே காத்தடிக்குது, காற்று ரொம்ப நாத்தடிக்குது, கையில் பார்த்தா குப்பம் மேடுமா. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. சாய் வித் சித்ரா. நீங்கள் அதிகமாக பயிற்சி எடுத்துக்கொண்டு பாடிய பாட்டு அப்படின்னா அந்த அம்மா பாட்டு தான். அந்த அம்மா பாட்டு தான். மற்ற பாடல்கள் எல்லாமே எங்களுக்கு ரெகுலராக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பாட்டு தான் சார். இப்போது சினிமாவில் வர திரைப்பட பாடல்களில் நம்ம சித்ரா அம்மாது, சுசிலா அம்மாது அப்படின்போது ரெகுலராக அதை கேட்போம் சார். நம்ம கேபிஎஸ் அம்மாது அப்படி இல்லை, ரேராக தான் அந்த அம்மாவோட பாட்டை கேட்போம். ரெகுலர் பாடல்கள் கிடையாது அவங்களோடது. ஸோ அப்படின்னும்போது அந்த அம்மாவது பழம்னியப்பா, தகத்தக இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் சின்ன வயசில் கேட்காத பாட்டு. பழம்னியப்பாவது நான் கேட்டிருப்பேன் சார். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் இந்த கதை வசனம்னு ஒரு ரெக்கார்டில் போகும் சார். அவையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வசனம், திருவிளையாடல், கந்தன் கர் இதெல்லாம் போகல சார். அதெல்லாம் நம்ம கேட்டு பழக்கம் இருக்குது. அதெல்லாம் பழம்னியப்பா வந்து நம்மளுக்கு கேட்ட அனுபவம் இருக்குது. தகத்தகலாம் நான் கேட்டதே கிடையாது சார். டியூன்லாம் எனக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ அந்த பாட்டெல்லாமே நாங்கள் நிறைய ரிஹர்சல் பாடி, பழம்னியப்பாலாம் நிறைய ரிஹர்சல் எடுத்து, ஆனால் அது பாடுறதுக்கே எனக்கு ஒரு 7 வருஷம் ஆச்சு சார். அந்த அம்மா குரல் எடுத்து நான் மேடைக்கு அதை எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு 7 வருஷம் ஆச்சு சார். அதுக்கப்புறமா தான் நான் மேடையில் பாடினேன் சார். உடனே அவ்வளோ நாள் ப்ராக்டிஸ்? ஆமாம், அவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் சார். ஒவ்வொரு வாட்டி ரிஹர்சல்லையும் அதை போய் பாடுவேன் சார். மேடையில் கேட்பார், ஓகேவா இன்னைக்கு பாடுறியா அப்படின்வார். இல்லைங்க அடுத்த கச்சேரியில் பாடுறேன் அப்படின்னு அது ஒரு பயம் வரும் எனக்கு. அப்புறம் ஒரு மேடையில் உட்லண்ட்ஸில் ஒரு கல்யாண கச்சேரியில் ஒரு தைரியம் வர வச்சுட்டு, எனக்கு நானே வர வச்சுட்டு, சரி பாடலாம் இன்றைக்கி எப்படி தான் வருது. அப்போ கூட்டம் கம்மியாக இருந்தது சார். அப்போ சரி ஒரு ரிஹர்சல் மாதிரி பாடலாமே. பாடும்போதே எங்கோ சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அந்த பாட்டை, அந்த குரலை கேட்ட உடனே. ஸோ அப்போது ஒரு தைரியம் வந்தது. சரி ஓகே, நம்மளுக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகுது, ஃபஸ்ட்டு நம்ம பாடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த மேடைகளில் அந்த பாடல் பாட ஆரம்பித்தேன் சார். ஏன்னா பழம்னியப்பாலாம் ரொம்ப ஒரு பிச்சு வேறு சார், பயங்கர பிச்சு. சந்தங்கள் அந்த தாளக்கட்டுகள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு தாளத்தில் இருக்கும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பயந்து அதுக்கப்புறமா தான் சார் மேடையில் அதை வந்து பாட ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு சார் எனக்கு. அதனால தான் எப்பயுமே எனக்கு இப்போ கூட சொல்லுவாங்க, நீங்கள் திரைப்படத்தில் பாடின பாடல்கள் ஹிட்டாக இருந்தாலும் மேடைக்குன்னு எனக்கு ரசிகர்கள் என்னை ரொம்ப பிடிச்சது, அதான் வயசானவங்கள்லேருந்து கூட என்னை ரொம்ப பிடிக்கும் சார் நிறைய பேருக்கு. ஏன்னா அந்த பாட்டு பாடும்போது இந்த வயது வந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே உட்காந்துட்டு இப்படிலாம் பண்ணும்போது அப்புறம் இறங்கின உடனே நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒன்று கொடுப்போம். நல்லா பாடினம்மா, ரொம்ப நல்லா இருந்ததும்மா அப்படின்னும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார். அது சொல்லுவேன், ரிட்டையர் ஆனால் கூட எனக்கு இந்த பாட்டு வந்து எப்போயுமே சாப்பாடு போடும். திரைப்படத்தில் பாடல்கள் இல்லைன்னா கூட எனக்கு இந்த பாடல்கள், இந்த டிவோஷனல், இந்த அம்மாவோட பாட்டு எப்பயுமே நான் சாகிற வரைக்கும் பாடிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்த ஒரு குரல் சார் எனக்கு. அது அவங்க கேபி சுந்தரம் பாட விட்டுருங்க. மற்றவங்க பாடலாம் பாடுறதுக்கு பொதுவாக எவ்வளோ நாட்கள் பயிற்சி? இல்லை, ஒரு நாள் தான் சார். ஒரு நாள் தான் கேட்போம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், மேடையில் போய் பாடுவோம் சார். அது கரெக்டாக வருதா வரலையான்றது அது ஆடியன்ஸ் ஜட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் தான். எங்களோட கடமை நாங்கள் அன்றைக்கி எடுத்துகிட்டு போய் பாடிடுவோம். அது ஏன்னா புது பாட்டெல்லாம் வர நம்ம எடுத்துகிட்டு பாடிப்போம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சார், நான் மெலடி தான் பாடுவேன், எனக்கு இது தான் வரும் அப்படிலாம் இல்லாமல் இப்போ நடுவில் ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று ஹிட் ஆச்சு சார். காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ரைட்டில்,
காத்து மேல காத்தடிக்குது கத்து ரொம்ப நாத்தடிக்குது கையில் பார்த்தா குப்பம் மேடுமா. இதுவும் நான் கச்சேரியில் பாடுவேன் சார். ம். ஏன்னா அன்னைக்கு என்ன ஹிட்டோ அதை நம்ம வந்து மேடையில் எடுத்துகிட்டு போயிடணும். மேடைக்கு போகும்போது கண்டிப்பாக எந்த பாட்டுமே நான் எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சின்ன குழந்தை வந்து திடீர்னு இந்த பாட்டை கேட்கும், எனக்கு இந்த பாட்டு போடுங்க, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்போது நம்ம தெரியலன்னு சொல்லாமல் அந்த பாட்டை பாடணும். அதனால் எல்லா பாட்டுமே ஓரளவுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் சார் வச்சுருப்போம். மேக்ஸிமம் தெரியாதுன்னு ஒரு சில பாடல்கள் இருக்கலாம் எங்களுக்கு. அதனால் ஒரு நாள் ஒரு ரிஹர்சல் எடுத்துகிட்டு பாடிட்டு, சில நேரம் ரிஹர்சல் எடுக்க டைம் இருக்காது, நான் வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம மேடையில் பாடுற மாதிரியும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கோம் சார். பொதுவாக ரசிகர்கள் எந்த மாதிரியான பாடலுக்கு மிகுந்த வரவேற்பு தராங்க? இல்லை, ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு மாதிரி ரசிகர்கள் தான் சார். இந்த தான் அப்படின்றது இல்லை சார். இப்போ நம்ம வந்து ஒரு கோவில் நிகழ்ச்சி போகிறோம் அப்படின்னா நல்ல மெலடி போட்டாலும் கேட்பாங்க சார். ஏன்னா எல்லா க்ரௌடும் அதில் வந்து மிக்ஸ் ஆகிருப்பாங்க. இப்போ வந்து சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தையும் இருக்கும், 60 வயசுக்கு மேற்பட்ட 80 வயசு மேற்பட்டவங்களும் இருப்பாங்க. டான்ஸ் ஆடணும், நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு யங்ஸ்டர்ஸும் இருப்பாங்க அந்த குரூப்பில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா தரப்பட்ட பாடலும் பாடுவோம். இப்போ வெறும் இல்லை பக்தி பாட்டு மாத்திரம்ப்பா, பக்தி பாட்டு மாத்திரம் வேணுமா கோவில் நிகழ்ச்சி அப்படின்னு கேட்குற ஆடியன்ஸும் இருப்பாங்க சார் அங்கே. அதனால் ஒவ்வொரு மேடையும் எங்களுக்கு ஒரு ஒரு டாஸ்க்கு தான் எங்களுக்கு எப்போயுமே. எல்லா ஆடியன்ஸுமே நாங்கள் கவர் பண்ணணும். எல்லா தரப்பட்ட ஆடியன்ஸும் எங்களை பாட்டை என்ஜாய் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பாட்டு தான் இவங்க கேட்பாங்க, ரசிப்பாங்க. ஒரு 2-3 பாட்டுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சார் அவங்களுக்கு என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு. யங்ஸ்டர்ஸ் க்ரௌடு நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே போயிடுவோம். கானா பாட்டு, ஃபாஸ்ட் பீட் சாங்ஸு, துள்ளலான பாடல்கள், பழைய பாட்டே போட்டாலும் அது துள்ளலான பாடல்களாக போயிடுவோம், அப்படி போயிடுவோம். இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்னு போகும்போது அப்படி இருக்காது சார். நிறைய கல்யாண சம்மந்தமான பாடல்கள், நல்ல மெலடி, ராஜா சாரோட அந்த 80s, டிஎம்எஸ் சுஷீலா மேம் பாடின மெலடிஸு இப்படி இருக்கும் சார். இப்போ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் போகிறோன்னா சில பாடல்கள் அங்கே வந்து நம்ம போட்டால் நல்லா இருக்காது. ஒரு காலேஜ்லேயோ ஒரு அவங்க கேட்பாங்க, பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு இது இருக்கும்ல சார், நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பாட்டு எடுத்துகிட்டு போய் பாடுவோம். ஸோ ஒவ்வொரு மேடையுமே ஒவ்வொரு விதமான பாடல்கள் தான் சார். ஆடியன்ஸ் எப்படி விரும்புகிறாங்களோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கம்பெனி ஷோ ஒன்று பண்ணோம் சார், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில். அவங்க வந்து போனோடனே சார் சவுண்டெல்லாம் கம்மியாக வைங்க, சவுண்டெலாம் ஜாஸ்தி வைக்கக்கூடாது, எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டு சாங்காக இருக்கணும், ரொம்ப டபால் டிமில் பாட்டெலாம் வேணாம் சார், ரொம்ப மென்மையாக இருக்கணும் அப்படின்னு சரி சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தால் ஜனனி ஜனனி அப்படின்னு ஆரம்பித்து பூஜைக்கேத்த பூவிது அப்படின்னு போயிட்டு இருந்தேன் சார். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது கடைசியில் லாஸ்ட்டில் அது போகும்போது காற்று மேலே காற்றடிக்குது காற்று அந்த மாதிரி குத்து பாட்டில் போய் இறங்கணும் சார். அங்கே அந்த வந்து சொன்னவர் சைலண்ட்டாக பாடுங்க, சத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் தான் பயங்கரமாக குத்தாட்டம் போட்டார். ஸோ மனநிலை அந்த மேடையில் பாடும்போது ஆடியன்ஸோட மனநிலை எப்படி வேணாலும் மாறும் சார். மெலடி தான் கேட்கணுன்னு வரவங்க குத்துப்பாட்டும் ரசித்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு மேடையுமே ஒவ்வொரு விதமான ரசிகர்கள் நமக்கு சார். பட் அந்த ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடல்கள் ரெடியாக இருக்கணும், அதுதான். நீங்கள் மேடையில் பல பேர் பாடுறதை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதில் யார் மேடையில் பாடினது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாருதுமே பிடிக்கும் சார், எல்லாருதுமே பிடிக்கும். எல்லாருக்கிட்டேயும் நம்ம ஒன்று கற்றுப்போம்ல சார், ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்றது வந்து நான் எஸ்பிபி அங்கிள் சாரை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் சார். அவரோட நிறைய பிரயாணமும் பண்ணியிருக்கேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது. இப்போ சொன்ன எல்லாமே அவர்கிட்ட இருக்கு சார். நேரம் தவறாமை ஃபஸ்ட்டு. நீங்கள் 1000 முறை அவர் பாடின பாட்டு எத்தனையோ 1000 முறை மேடையில் பாடியிருப்பார் சார். அது ரொம்ப சிம்பிள் சாங்காக இருக்கும், ரொம்ப அது கஷ்டமான ஆனால் கூட அது ரிஹர்சல் பார்ப்பார் சார். அந்த ரிஹர்சல் பார்க்காம அவர் மேடைக்கு வரமாட்டார். அதே மாதிரி அவர் வந்து எல்லா பாட்டுக்குமே நோட்ஸ் இருக்கும் சார் அவர்கிட்ட. அவர் கைப்பட அவரோட லிரிக் மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல இத்தனை பாருக்கு ஃப்ளூட் வருது, இதுக்கு பின்னாடி பேஸ் கிட்டார் இது வருது, இதில் வருது, இந்த இடத்துல இவ்வளோ ரிதம் வருது அப்படின்றத பக்காவாக எழுதி வச்சுருப்பார் சார். எனக்கு தெரிஞ்சு யாரும் பாடல்கள் இது மாதிரி பண்ணுற மாதிரி தெரியல. இல்லை சார், அவர் அதுதான், அதனால தான் சார் அதை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட. அதே மாதிரி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு சார் அவர், நிறைய விஷயங்கள். நான் வந்து மேடை பாடகியாக இருக்கும்போதுலேருந்து அவரோட நிறைய ட்ராவல் பண்ணேன் சார், நிறைய வெளிநாடுகள், நிறைய மேடை நிகழ்ச்சிகள் அவரோட நான் பாடியிருக்கேன். அப்போ வந்து என்னை திட்டுவார் அவர்,
என்னை திட்டுறதை தாண்டி என் கணவரை திட்டுவார். நீ என்ன எல்லா பாட்டையும் இந்த பொண்ணு இப்படி பாட சொல்கிற, நீ எப்படி வந்து இப்படி வந்து மனசாட்சி இல்லாமல் இருக்க. ஏன்னா ஒரே அட் அ டைம் 10 பாட்டு கொடுப்பார் சார் எனக்கு மேடையில். கண்டினியூஸாக 10 சாங்ஸ் பாடுவேன் மேடையில். அது ஒன்று விஜயலட்சுமி அம்மா இருக்கும், கேபிஎஸ் அம்மா இருக்கும், திடீர்னு சித்ராம்மா பாட்டுன்னுவார். பெரிய ஸ்டெமினா வேணும். ஆமாம் சார். அது அப்போ வந்து என்னை வந்து ஒரு வாட்டி சொன்னார், உன்னோட வாய்ஸே எதுன்னு தெரியாமல் போயிடும் உனக்கு. இப்போ திடீர்னு ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா உன்னோட குரல் எதுன்னே உனக்கு தெரியாமல் போயிடும். நீ இப்படிலாம் வந்து குரலை வந்து கஷ்டப்படுத்துகிற, உன் குரலை நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற. ஒரு ஐடென்டிட்டி இல்லை. ஐடென்டிட்டி இல்லாமல் நீ வந்து எப்படி நீ வந்து இது பண்ணுற அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு மன்மதராசா நான் வந்து பிளான் பண்ணி பாடல சார். அது வந்து இப்படி தான் பாடணும், இந்த ஸ்டைலில் தான் பாடணும், இந்த பாட்டுக்கு இப்படி பாடினா தான் இது நல்லா, எந்த நாலேஜுமே இல்லாமல் பாடினது தான் சார். ஆமாம், எனக்கு அது பாட்டு கொடுத்தாங்க. நான் அது ஓப்பன் வாய்ஸில், அதாவது ஒரு கம்பீரமான ஒரு வாய்ஸாக வேணும் அப்படின்றது தான் அந்த பாட்டோட ஒரு இதுவாக இருந்துச்சு. நான் என் ஸ்டைலில் தான் பாடினேன். நான் என் ஓப்பன் வாய்ஸில் நான் எப்படி பாடுவேனோ, ஏன்னா நான் அந்த பாட்டை முன்ன பின்ன கேட்டதில்லைல்ல சார். எனக்கு அதனால் அது வந்து ஒரு அடையாளம் இல்லை. எனக்கு இந்த பாட்டு இப்படி தான் பாடணும் அப்படின்னு. எனக்கு லிரிக் மாத்திரம், டியூன் மாத்திரம் தான் என் கையில் இருக்குது. அப்போ நான் என் ஸ்டைலில் நான் பாடினது தான் சார் அந்த பாட்டு. அப்போ பயங்கர ஹிட் ஆச்சு அது. அப்போது ஆன் டைமில் அப்புறம் பாடும்போதும் அப்படி தான் சார், அதுவும் அப்படி தான். அப்போ எஸ்பிபி அங்கிள் ஃபோன் பண்ணி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, டிவிலெல்லாம் உன் பாட்டு பாடுது, ஆந்திராவில் மொத்தம் உன்னோட பாட்டு ஹிட் ஆகிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உனக்குன்னு ஒரு தனி அடையாளம் வந்துருச்சு, உனக்குன்னு ஒரு தனி ஒரு யூனிக்கான ஒரு அடையாளம் வந்திருக்கு. ஆனால் நீ இதை வந்து டிவோஷ்னல் சைடில் யாருமே இல்லை, டிவோஷ்னலில் நிறைய கவனம் செலுத்து அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணார். நிறைய டிவோஷ்னல் சைட் பாரு, நீ நிறைய பாட்டு எடுத்து பாடு அப்படின்னு அந்த விஷயங்கள் வந்து அவர் சொன்னது சார். இப்போ வரைக்கும் எனக்கு அது நிறைய அவரோட விஷயங்கள் தான். அதே மாதிரி ரெக்கார்டிங் நான் போனதுக்கப்புறம் அவரோட ஸ்டைல் தான் சார் நான் ஃபாலோ பண்ணேன். 10 மணி ரெக்கார்டிங்னா 9:55க்கு நான் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் இருப்பேன் சார். லேட்டாக போனேன் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் எப்போயுமே வரக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டேன் சார். அதே மாதிரி எனக்கு தெலுங்கு பாட்டுனா எனக்கு தெலுங்கே தெரியாது சார். தெலுங்கு தப்பாக பேசுவேன் தப்பாக பேசுவேன். அப்போ சொல்லுவார், ஐயோ நீ பேசினா என் தெலுங்கு மறந்துடும்னுவார். அப்போது அவர் வந்து சொன்னார் சார், ஒரு வார்த்தை நீ தப்பாக பாடி ஒரு வார்த்தை மிஸ் ஆச்சுன்னா கூட மீனிங் மாறிடும். நீ அதர் லாங்குவேஜ் பாடும்போது, அதர் லாங்குவேஜ் சிங்கர்ஸ் நம்ம தமிழை பாடும்போது தப்பாக பாடும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அது மாதிரி இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கரெக்டாக எழுதிட்டு மைக் முன்னாடி போகணும். அதே மாதிரி யார் மியூசிக் டைரக்டர், யார் நம்ம கூட பாடுறாங்க, யார் பாடல் எழுதினவங்க, யார் அந்த படத்தோட இசையமைப்பாளர், எந்த ஸ்டுடியோவில் நம்ம பாடுறோம், யார் சவுண்ட் இன்ஜினியர், இது வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் வச்சுருப்பார் சார். அவர்கிட்ட அந்த விஷயங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருப்பார். அதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் சார். அது எல்லாமே. ஏன்னா நான் கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், தமிழ் எல்லா லாங்குவேஜ்லேயுமே பாடக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடச்சிது சார். அந்த விஷயத்தை வந்து நான் அவருக்கு பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணேன் சார். அது எல்லாமே. ஸோ அவர் ஒரு பெரிய மகான் சார் அவர். ஏன்னா நாங்கள் நிறைய பேரோட பழகலை, எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம அதிகமாக பார்த்த ஒரு விஷயத்தான் சார், நம்ம எடுத்துக்கிட்ட விஷயத்தை தான் நம்ம சொல்லணும். அதனால தான் நான் எஸ்பிபி அங்கிளை நிறைய சொல்கிறேன் நான். ஏன்னா நான் அவரை நிறைய வாட்ச் பண்ணேன், நிறைய விஷயங்கள். அதனால தான் அவர் வந்து மேடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பாடுவார் சார். அவர் பாடின எந்த பாட்டுமே நீங்கள் மேடையில் பாருங்கள், அவர் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அது எப்படி நம்ம ரெக்கார்டில் கேட்டோமோ அப்படி பாடுவார். அது ஒரு சங்கதி போட்டால் கூட அவ்வளோ ஒரு அழகாக அதில் ஒரு சங்கதி இருக்கும். ஸோ அதெல்லாமே அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டது தான் சார். எனக்கு பாலு மாதிரி எந்தெந்த பாடல்களோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? எல்லாரோடையுமே சார். மனோன்னா வந்து எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து இது வரைக்கும் என்னை பேரிட்டு கூப்பிட்டதே கிடையாது சார். அவர் சாவர வரைக்கும், அவர் இறக்கும் தருவாயில் வரைக்கும் என்னை வந்து என் பேர் வந்து சொன்னதே கிடையாது. தள்ளிமான்னு தான் கூப்பிடுவார் என்ன. தள்ளிமா, அம்மா, தள்ளி அப்படி தான் கூப்பிடுவார் என்ன. என்னை இது வரைக்கும் கடந்துக்கிட்டு என்னை அடித்ததே கிடையாது சார். என்கிட்ட கோவப்பட்டதே கிடையாது எங்கள் அப்பா. அவ்வளோ செல்லன்னா அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு செல்ல பொண்ணு நான் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அம்மாவே வந்து சொல்லுவாங்க சார், 4 ஆம்பளை பசங்க எங்கள் அம்மாவுக்கு. 5ஆவது பொண்ணு வேணும்னு சொல்லி தவம் இருந்து கோயிலில் போய் மண்சோறுலாம் சாப்பிட்டு நீ பிறந்த. ஸோ 5ஆவது பொண்ணு எங்களுக்கு நீ. அதனால் அவ்வளோ ஒரு குட்டி இளவரசி மாதிரி சார் நான் வீட்டில். ரொம்ப பணக்காரங்கள்லாம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இருந்தது சொத்து எல்லாமே. ஆனால் எல்லாம் இழந்துட்டு வறுமையில் இருந்தாலும் அந்த வீட்டில் நான் ஒரு இளவரசி மாதிரி
அருமை. அப்படி தான் இருந்தேன். எங்கள் அண்ணன் தம்பி ஆகட்டும், என் பிரதர்ஸ் ஆகட்டும், எங்கள் அம்மா ஆகட்டும், எங்கள் அப்பா ஆகட்டும், என்னை சுற்றி இருந்த எல்லாருமே வந்து என்னை ஒரு தாங்குனாங்க சார். எங்கள் அண்ணா கல்யாணம் ஆகி வந்து எங்கள் அண்ணிமார்களும் என்னை அப்படி தான், என்னை வந்து அப்படி ஒரு அவங்க ஒரு கூட பிறந்த மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. மனோண்ணா வந்து எப்படின்னா எங்கள் அப்பா மாதிரியே கூப்பிடுவார் சார். என்ன ஃபோன் எடுத்துகிட்டு சொப்பு தள்ளி அப்படின்வார், சொப்புமா அப்படின்வார். ஸோ எனக்கு வந்து அவங்களோடலாம் அவங்க ஒரு ப்ளேபேக் சிங்கரு அப்படிலாம். அவங்க வீட்டில் நான் ஒரு பொண்ணு மாதிரி. சித்ரா அம்மாவும் அப்படி தான். மற்ற என் கூட பாடின எல்லா சிங்கர்ஸுமே அப்படி தான் சார். ஏன்னா அதை ஒரு தொழிலை தாண்டின ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே எல்லாருக்கிட்டையுமே இருக்குது சார். அது எல்லாருமே என்கிட்ட நல்லா க்ளோஸாக இருப்பாங்க சார். ஸோ எஸ்பிபி எங்களோட என்னென்னா நாங்கள் வேர்ல்ட் டூர் போனோம். இரு சிகரங்கள் சொல்லிவிட்டு எஸ்பிபி சாரும் யேசுதாஸ் சாரும் சேர்ந்து வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ட்ரிப்பு போனோம் நாங்கள். ஸோ அதனால் அவரோட நெருங்கி பழகக்கூடிய, அவரோடையே இருக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி ஆந்திரா அப்படி பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஸ்வராபிஷேகம்னு ஒரு நிகழ்ச்சி சார் ETVயில். அது வந்து ரொம்ப ஃபேமஸாக அவரோட அப்போ நிறைய ட்ராவல், அதுலேயும் நிறைய ட்ராவல். அப்போ நிறைய அவரோட பாடக்கூடியது, அவரோட மெலடி சாங்ஸ் எல்லாம் எடுத்து ஷூட் பண்ணாங்க. அப்போ நிறைய கரெக்ஷன்லாம் பண்ணுவார், என்ன தெலுங்கு கரெக்ஷன்லாம் அவர் பண்ணுவார். அதனால் எனக்கு அவரோட இருந்ததுனால, அவரோட நிறைய க்ளோஸாக நான் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால மற்ற எல்லா சிங்கர்ஸ், இப்போ சுஷீலா அம்மா வந்து திடீர்னு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆமாம், திடீர்னு 2 மணிக்கு எதுக்கோ ஃபோன் பண்ணுவாங்க. அம்மா மாலதி, லக்ஷ்மண் ஒரு டேட் கொடுத்தாரு, அது என்ன டேட்டுன்னு மறந்துட்டம்மா அப்படின்னு திடீர்னு 2 மணிக்கு ஆல்ரெடி அடிச்சு நம்ம ஃபோன் எடுப்போம்னா அம்மாகிட்ட வந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஒரு க்ளோஸாக தான் சார் நம்மகிட்ட. அது ஒரு பெரிய பாக்கியம் சார் எனக்கு. அந்த ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் சித்ரா அம்மா, சுஜாதா அக்கா, அனு அக்கா, இப்படி வந்த ஒரு ஜென்ரேஷன். அதுக்கப்புறமா இப்போ வந்த நம்ம எல்லாம் இப்போ இருக்காங்க இல்லைங்க சார் ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் இந்த சூப்பர் சிங்கர்லேருந்து வந்த ஒரு ப்ளேபேக் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்களே சார். அந்த ஜென்ரேஷனோட ஒரு 4 ஜென்ரேஷனாக நம்ம பாடக்கூடிய, அவங்க கூட பழகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஜேசுதாஸோட பழைய அனுபவம் அப்படி இருந்தது. யேசுதாஸ் சாரோட நான் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி சார் ஃப்ரான்ஸில் பாடுறேன் சார். இரு சிகரங்கள் ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அவரோட நான் பாடுறேன். ரிஹர்சலில் உட்கார்றேன். நான் அவரை பார்க்கவே இல்லை. எனக்கு அவரை பார்த்தா ஒரு பயம், கையெல்லாம் அப்படி உதிருது. ஃபஸ்ட்டு பாட்டு ரிஹர்சலில் வந்து விழியே கதை எழுது அவரோட. அந்த ட்ரூப்பில், லக்ஷ்மண் ஸ்ருதி ட்ரூப்பில் வெறும் ஃபீமேல் சிங்கர் நான் மட்டும்தான் போகிறேன். 2 பேர் ஜாம்பவான்கள் வராங்க. அது நடுவில் ஒரு கோழி குஞ்சு மாதிரி நான் மட்டும்தான் சிங்கரு. எல்லாமே ஒரு டஃப் சாங்கு, எனக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் இல்லாத சாங் வேறு. அப்போ விழியே கதை எழுது பாடும்போது அவர் ரொம்ப ஸ்வீட் சார். அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கிற மாதிரி தெரியும் மேடையில். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி, ஏதோ ரொம்ப ஒரு இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவரை பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியான ஒரு பர்சன், ரொம்ப ஜாலியாக இருக்க பர்சன். அப்படி தான் நாங்கள் மேடை பின்னாடி அவரை பார்த்தது. விடிய கதை எழுது பாடும்போது எனக்கு ஒரு இடம் சரியாக வரல சார். அந்த இடத்த வந்து அவர் வந்து இல்லைம்மா இப்படி இல்லை, இப்படி பாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சொன்னார், உனக்கு வரலன்னா நீ என்ன பண்ணு, அதே ஸ்பீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணாத, ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணு. மனதை வழுது வைத்த சீலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள், இப்படிலாம் சங்கதி இருக்குல்ல, கலைகள் அப்படின்னு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணு. அப்புறம் அடுத்த காலம் ப்ராக்டிஸ் பண்ணு, அப்புறம் அடுத்த காலம் ப்ராக்டிஸ் பண்ணு. அப்படி பண்ண 100 வாட்டி பண்ணும்போது உனக்கு அந்த சங்கதி வந்துடும் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுத்தார் சார் அவர். அதுக்கப்புறமா அவரோட எனக்கு நிறைய பாட்டு, அவரோட பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தங்க மகன் என்ற சிங்கநடை, அது தங்கத்தோணியிலே தவழும் பொன்னழகே, இது அப்படி நிறைய பாட்டு அப்புறம் அவரோட பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது சார். அவரும் அது மாதிரி தான். நாங்கள் வந்து எனக்கு என்னென்னா ஜெர்மனி டு சுவிட்சர்லாந்து வந்து பை ரோடு போகிறோம் நாங்கள். எங்கள் ஆர்கெஸ்ட்ரா வேனில் இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னை மாத்திரம் அவங்க காரில் ஏற்றிட்டாங்க சார். யேசுதாஸ் அங்கிள், எஸ்பிபி அங்கிள், ஆண்டி, அவங்க 2 பேரும், நாங்கள் 5 பேர் மட்டும் அந்த காரில் போகும்போது இவங்க 2 பேரும் இந்த பழைய விஷயங்கள், பழைய சம்பவங்கள், இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பேசிட்டு வருவாங்கள்ல சார், அதை பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பு எனக்கு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, டி ராஜேந்தர் எப்படி பாட்டு சொல்லி கொடுப்பாரு
அப்படிலாம் சொல்லி கொடுப்பார்ல சார், அதெல்லாம் ஒரு மிமிக்ரி பண்ணிட்டு வர்றாரு சார். எஸ் சார். எஸ் தான் சார். அப்புறம் ஒரு இடத்துல அந்த காஃபி ஷாப் நிற்போம்ல சார் பெட்ரோல் போடுறதுக்காக. அப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே அந்த டீ ஷாப்லாம் இருக்கும், காஃபி ஷாப். இப்போ இங்கே நம்ம ஊர்லேயும் அந்த ஸ்டைல்லாம் வந்துடுச்சு. அப்போ நான் சொல்கிறது 96ல். அப்போ நம்ம ஊர்லலாம் அந்த ஸ்டைல் இல்லை. அப்போ அங்கே காஃபி சாப்பிட்டே இருக்கும்போது பெட்ரோல் போட்டோன்னே என்ன நாங்கள் போய் இறங்கின உடனே நிகழ்ச்சி சார். அங்கே நாங்கள் ஈவினிங் போய் இறங்க போகிறோம், ஈவினிங்கு அங்கே நிகழ்ச்சி எங்களுக்கு. அப்போது பாலு சீக்கிரம் வா, வண்டி எடுக்க போகிறாங்க வா அப்படின்னு தலையில் அந்த துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு 2 பேரும் குடு 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 குடுன்னு ஓடி அதெல்லாம் வந்து எனக்கு என்ன சார், நம்ம வந்து அவங்கள வந்து அப்படி பார்த்தவங்க நம்ம பக்கத்தில் இப்படி பார்க்குறோன்னும் போது எனக்கு ஒரு இது. ஸோ அங்கிள் வந்து ஏசுதாஸ் அங்கிள் வந்து அவரே மேடையிலையும் சொன்னது சார், இந்த பொண்ணு எப்படி இப்படி வாய்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி பாடுது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் பாராட்டியிருக்கார் சார். அது ஒரு அவரோட பழகின பெரிய அனுபவம் சார் எனக்கு. வெளிநாடுகள் பலவற்றில் கச்சேரி பண்ணியிருக்கீங்க. அதில் எந்த நாட்டு கச்சேரி இன்னி வரைக்கும் மாலதி மைண்டில் இருக்குது? நிறைய நாடுகள் சார். அங்கே இருக்க தமிழர்கள், அங்கே இருக்க ரசிகர்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஒரு கலைஞர்களை வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலாக கவனிக்கக்கூடிய ஒரு, ஏன்னா அவங்க நாடு விட்டு நம்ம நாட்டை விட்டு அங்கே போய் வேலைக்காக போய் நிறைய மிஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல சார். நம்ம போகும்போது அவங்கள வந்து நம்ம குடும்பத்தாராக ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் கூப்பிட்டு போய் தங்க வைக்கிறதாகட்டும், நம்மளை கவனிச்சிக்கிறதாகட்டும், எல்லாமே எல்லா நாட்டிலையுமே அந்த அந்த ஒரு விஷயம் வந்து என்னால் மறக்கவே முடியாது சார். ஏன்னா நம்மளும் நம்ம வீட்டை விட்டுட்டு போகிறோம். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா யூஎஸ்லாம் நம்ம 1 month ட்ரிப்பில் இருப்போம், 1 மாதம் டூரில் இருப்போம். அப்போ நம்ம ஃபேமிலியை நிறைய மிஸ் பண்ணுவோம், நம்ம குழந்தைய மிஸ் பண்ணுவோம். அப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே வீட்டில் அந்த குழந்தைங்க, அந்த ஃபேமிலி, நம்ம கிச்சன் வரைக்கும் போய் நம்ம சமைக்கிறது, அவங்க சமைச்சு நமக்கு கொடுக்கறது, இது எல்லாமே மறக்க முடியாது சார். மேடைன்னு பார்த்திங்கன்னா நிறைய மேடை இருக்குது சார். அதில் ஸ்பெஷலாக நான் ஒன்று சொல்லணுன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு மேடை சார். நானே போதும், இனி நம்ம பாடவே வேண்டாம், இந்த பாராட்டே நமக்கு போதும், அவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட். அப்படி அருமை. அந்த அந்த ஒரு நிகழ்வு சார். அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் கம்மியாக இருப்பாங்க, அதர் லாங்குவேஜும் இருப்பாங்க. ஸோ தமிழர்களை மாத்திரமே வச்சு ஒரு கச்சேரி பண்ணால் பார்ட்டிக்காருக்கு வந்து பண்ணுறவங்களுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்காது சார். அதாவது அவங்க போடுற செலவு அவங்களுக்கு கிடைக்கணும்ல சார். அப்போது அதர் லாங்குவேஜும் போட்டாங்க சார். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, தமிழ். ஸோ இந்த 5 லாங்குவேஜுமே கலந்த ஒரு நிகழ்ச்சி அது. அதில் எஸ்பிபி அங்கிள், நான், நம்ம ட்ரூப்பில் 2 சிங்கர்ஸ். அப்போது பழம்னியப்பா நான் பாடுறேன் சார். அங்கே பழம்னியப்பா எனக்கே தெரியல சார், அன்றைக்கி நான் ரொம்ப நல்லா பாடினேன். எனக்கே தெரியும் அன்றைக்கி நான் நல்லா ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்குது அன்றைக்கி நான் பாடும்போது. ஏதோ ஒரு வைப்ரேஷன், ஏதோ ஒன்று தெரியல, ஏதோ அந்த அம்மா கேபிஎஸ் அம்மாவே வந்து என் மேலே இருந்து பாடின மாதிரி ஒரு ஃபீல் சார் அன்றைக்கி எனக்கு. நான் நல்லா பாடினேன். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே எல்லோரும் எழுந்து நின்று எனக்கு கை தட்டினாங்க சார். ஸ்டாண்டிங் ஓவேஷன். எல்லாருமே கண் கலங்குறாங்க அன்றைக்கி. நிறைய பேர் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறாங்க, அது தெரியுது. எஸ்பிபி அங்கிள் பின்னாடி இருக்கார், ஸ்க்ரீனுக்கு பின்னாடி. அவர் வந்து அப்படியே ரொம்ப அமைதியாக வந்துட்டு, ஏன்னா இப்போ தமிழ் தெரிஞ்சவங்க ரசிக்கிறது வேறு சார், அதர் லாங்குவேஜ் மொழியே தெரியாமல் அந்த பாட்டை ரசிக்கிறதுன்றது அது. ஏன்னா மொழி இசைக்கு வந்து மொழி கிடையாது. அப்போது எஸ்பிபி அங்கிள் வந்துட்டு, இதுக்கு மேலே நம்ம எதாவது பாட்டு பாடணுமா, வேணாம், இந்த பாட்டோடையே நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம், இந்த பொண்ணு எப்படி இப்படி பாடிச்சுன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ நல்லா பாடிச்சு, ஏன்னா இதுக்கு மேலே எந்த பாட்டு பாடினாலும் நல்லா இருக்காது அப்படின்னு அப்படி வந்து மேடையில் அவர் பாராட்டணும் அப்படின்ற அவசியமே இல்லை சார். அவருக்கு பிடிச்சிருந்தா கூட அந்த மேடையில் சொல்கிறதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும் சார். யாருமே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நீ நல்லா பாடின, சூப்பராக பாடின, நல்லா இருந்ததுன்னு ஒரு சிலர் தான் சார் பாராட்டுவாங்க. அவர் வந்து அவ்வளோ ஒரு உயர்வாக என்ன சொன்னது வந்து, போதும், இந்த மேடையே, இந்த நிகழ்ச்சியே எனக்கு பெரிய ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி. எனக்கு இதுக்கு மேலே எல்லாமே எனக்கு பெருசாக, இதுக்கு மேலே பெருசாக எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினச்ச மேடை சார் அது எனக்கு. அதனால் அந்த மேடை வந்து மறக்கவே முடியாத ஒரு மேடை. முதல் பட வாய்ப்பு ஜேபி தான் இல்லையா? சாதிசனம். ஆமாம், சாதிசனம் சார். தேவா சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. அன்பை சிவத்தில் கமல்ஹாசனோட பாடினீங்க. ஆமாம் ஆமாம் சார். நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்ல. மன்மதராசா பாட்டை பாடுறதுக்கு உங்களை எதனால் கூப்பிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.